Welcome to Thaaraas World Physics New Syllabus Standard 11th Unit 9 Vaayukkalin Iyakkaviyar kolkai Kinetic Theory of Gases. இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா third main topic 9.3 சுதந்திர இயக்க கூறுகள் degrees of freedom. இது கீழே மொத்தம் 4 subdivisions இருக்குது. இப்போ நம்ம இந்த வீடியோவில் ஃபர்ஸ்ட் சப்டிஷன் பார்க்க போகிறோம். 9.3.1 வரையறை சுதந்திர இயக்க கூறுகள் வரையறை பார்க்க போகிறோம். 9.3 சுதந்திர இயக்க கூறுகள் டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம். இதில் உள்ள ஃபஸ்ட்டு சப்டிஷன் 9.3.1 வரையறை. இப்போ இதுக்குள்ள டெஃபினிஷன் பார்ப்போம். முப்பரிமாண வெளியில் உள்ள வெப்ப இயக்கவியல் அமைப்பு ஒன்றின் நிலை மற்றும் அமைப்பினை விவரிக்க தேவைப்படும் குறைந்தபட்ச சார்பற்ற ஆய அச்சுக்கூறுகளின் எண்ணிக்கையே சுதந்திர இயக்க கூறுகள் என அழைக்கப்படுகிறது. டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷில் சொல்லுவோம். ஆய அச்சுக்கூறுகளோட எண்ணிக்கை தான் என்னென்னா சுதந்திர இயக்கக்கூறுகள். டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம்னால என்னென்ன ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம எடுத்துக்கொண்ட ஆக்சிஸ் எத்தனை எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ், இசட் ஆக்சிஸ். ஸ்பேஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா முப்பரிமாணம் இருக்கும். இப்போ எத்தனை ஆய அச்சுக்கூறுகளின் எண்ணிக்கை இருக்கோ அதை தான் என்ன சொல்லுவோம்னா சுதந்திர இயக்கக்கூறுகள் டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்பேஸில் அதாவது முப்பரிமாண வெளியில் உள்ள வெப்ப இயக்கவியல் அமைப்பு ஒன்றின் ஒரு முப்பரிமாண வெளியில் ஸ்பேஸில் உள்ள வெப்ப இயக்கவியல் அமைப்பு ஒன்றோட நிலை மற்றும் அமைப்பை விவரிக்க தேவைப்படக்கூடிய இந்த குறைந்தபட்ச சார்பற்ற ஆய அச்சுக்கூறுகளோட எண்ணிக்கை தான் என்னென்னா சுதந்திர இயக்கக்கூறுகள் என அழைக்கப்படுகிறது. அதாவது ஒரு வெப்ப இயக்கவியல் அமைப்போட நிலையை அமைப்பை விவரிக்க தேவைப்படக்கூடிய ஆக்சிஸ், அந்த ஆய அச்சுக்கூறுகள் எத்தனை ஆக்சிஸ் அதாவது எந்த டைரக்ஷன்லாம் அது மூவ் ஆகுது, அப்போ அதனுடைய நிலை என்ன, அமைப்பு என்ன அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக நம்ம தெரியப்படுத்துறதுக்காக நம்ம எடுத்துக்கொண்ட அச்சுகளோட எண்ணிக்கை தான் என்னென்னா ஆய அச்சுகளோட எண்ணிக்கை தான் என்னென்னா சுதந்திர இயக்கக்கூறுகள் என அழைக்கப்படுகிறது. இப்போ எக்ஸாம்பிள் பார்ப்போம், அது மூலமாக உங்களுக்கு தெளிவாக புரியும். எடுத்துக்காட்டு, எக்ஸ் அச்சு திசையில் இயங்கும் தனி துகளொன்றின் இயக்கத்தினை முழுமையாக விளக்க ஒரே ஒரு ஆய அச்சுக்கூறு மட்டும் போதுமானது. ஒரு துகள் எக்ஸ் அச்சு திசையில் இயங்குது. இப்போ எக்ஸ் அச்சு திசையில் இயங்கக்கூடிய இந்த துகளொன்றோட இயக்கத்தை ஃபுல்லாக நம்ம டீட்டெயிலாக விளக்குறதுக்கு மொத்தம் எத்தனை ஆய அச்சுக்கூறு தேவைப்படுது? இது ஒன்லி எக்ஸ் அச்சு திசையில் மட்டும்தான் இயங்குது. அப்போ இந்த ஒரே ஒரு ஆய அச்சுக்கூறு போதும் நமக்கு, எக்ஸ் அச்சு மட்டும் போதும். அப்படிதானே? சரி, எக்ஸ் அச்சில் மட்டும்தானே இயங்குது, அதனால் எக்ஸ் அச்சு திசை மட்டும் போதும் நமக்கு. அப்போ ஒரே ஒரு திசை, ஒரே ஒரு அச்சு, சரியா? அப்போ ஒரே ஒரு ஆய அச்சுக்கூறு மட்டுமே போதுமானது. எனவே அத்துகளின் சுதந்திர இயக்கக்கூறுகளின் எண்ணிக்கை 1. ஒரே ஒரு ஆய அச்சுக்கூறு தேவைப்படுறதுனால அந்த சுதந்திர இயக்கக்கூறுகளோட எண்ணிக்கை எத்தனை? 1. ஒரு ஆய அச்சுக்கூறு யூஸ் பண்ணனா டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் 1, அதாவது சுதந்திர இயக்கக்கூறுகள் 1. இதே இது 2 ஆய அச்சுக்கூறு எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா அந்த துகள் 2 அச்சு திசையில் இயங்குது, எக்ஸ் அச்சு திசையில் இயங்குது, ஒய் அச்சு திசையிலும் இயங்குது. அப்போ சுதந்திர இயக்கக்கூறுகள் எத்தனை? 2, சரியா? அதனால தான் இதில் கொடுத்துருப்பாங்க ஒரே ஒரு ஆய அச்சுக்கூறு மட்டுமே போதுமானது. எனவே அத்துகளின் சுதந்திர இயக்கக்கூறுகளின் எண்ணிக்கை 1 ஆகும். நெக்ஸ்ட் செகண்ட் எக்ஸாம்பிள், தளம் ஒன்றில் ஒரு தளத்தில் இயங்கும் துகளினை விளக்க, இந்த தளத்தில் இயங்கக்கூடிய துகளினை நம்ம விளக்குறதுக்காக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக 2 ஆய அச்சுக்கூறுகள் தேவைப்படும். எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ் அப்படின்னு சொல்லிட்டு 2 ஆய அச்சுக்கூறுகள் நமக்கு தேவைப்படும். எனவே அப்போ 2 ஆய அச்சுக்கூறுகள் தேவைப்பட்டுச்சுன்னா அதனோட சுதந்திர இயக்கக்கூறுகளின் எண்ணிக்கை எத்தனை? 2. எனவே அத்துகளின் சுதந்திர இயக்கக்கூறுகளின் எண்ணிக்கை 2 ஆகும். நெக்ஸ்ட் தேர்ட் ஒன், இதே போன்று வெளியில்
ஸ்பேஸ்னாலே முப்பரிமாணம், 3 அயச்சுக்கூறுகள் இருக்கும். அப்போ வெளியில் ஸ்பேஸில் இயங்கக்கூடிய துகளொன்றோட சுதந்திர இயக்க கூறுகளின் எண்ணிக்கை வந்து என்ன இருக்கும்னா 3 இருக்கும். ஏன்னா 3 அயச்சுக்கூறுகள் வந்து அதனுடைய நிலை மற்றும் அமைப்பினை வந்து இயங்கக்கூடிய பொருளோட நிலை மற்றும் அமைப்பினை வந்து விளக்குறதுக்கு வந்து தேவைப்படுது. அதனால் சுதந்திர இயக்க கூறுகளின் எண்ணிக்கை வந்து 3 ஆகும். கொள்கலன் ஒன்றில் n வாயு மூலக்கூறுகள் உள்ளன என கருதினால் அவற்றின் மொத்த சுதந்திர இயக்க கூறுகளின் எண்ணிக்கை வந்து F is equal to 3 into n. ஒரு கொள்கலனில் வந்து n வாயு மூலக்கூறுகள் இருக்கிறத நம்ம கன்சிடர் பண்ணனா அதோட மொத்த சுதந்திர இயக்க கூறுகளின் எண்ணிக்கை வந்து எப்படி கண்டுபிடிக்கணும்? இது வந்து 3 ஆயாச்சுக்கூறு இன்று n வாயு மூலக்கூறுகள் அல்டேட் பண்ணிங்கன்னா 3n அப்படின்னு கிடைக்கும். இப்போ F is equal to 3n அப்படின்னு கிடைக்கும். இப்போ அந்த அமைப்புக்கு வந்து ஏதாவது இயக்க தடைகள் இருந்துச்சுன்னா, இயங்கும் போது ஏதாவது தடைகள் இருந்துச்சுன்னா அதை வந்து எப்படி குறிப்போம்னா இயக்க தடைகள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதை வந்து Qங்கிற லெட்டரில் குறிப்போம். ஸோ அப்படி இயக்க தடைகள் இருந்துச்சுன்னா அந்த இயக்க தடைகளோட எண்ணிக்கையை வந்து இந்த சுதந்திர இயக்க கூறுகளின் எண்ணிக்கையில் வந்து கழிச்சிடணும். சரியா? ஸோ அதில் கொடுத்துருப்பாங்க. ஆனால் அமைப்பு ஒன்றிற்கு Q எண்ணிக்கையில் அமைந்த இயக்க தடைகள் இருப்பின், இங்கிலீஷில் வந்து கன்ஸ்ட்ரைன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இயக்க தடைகளை. ஸோ அது இயங்கிட்டு இருக்கும்போது தடைகள் இருந்துச்சுன்னா அந்த தடைகளோட எண்ணிக்கையை வந்து மொத்த சுதந்திர இயக்க கூறுகளின் எண்ணிக்கையிலேருந்து கழிச்சிடணும், சப்ட்ராக்ட் பண்ணிடணும். அமைப்பு ஒன்றின் Q எண்ணிக்கையில் அமைந்த இயக்க தடைகள் இருப்பின் அவ்வமைப்பின் சுதந்திர இயக்க கூறுகளின் எண்ணிக்கை வந்து எப்படி கிடைக்கும்னா F is equal to 3n minus Q அப்படின்னு கிடைக்கும். இங்கு n என்பது துகள்களின் எண்ணிக்கையாகும். கேபிட்டல் N குறிக்கக்கூடியது துகள்களின் எண்ணிக்கையாகும். இதோட 9.3.1 சப்டிவிஷன் வந்து முடியுது. 9.3 உள்ள ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் பற்றி டீட்டெயிலாக பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் உள்ள சப்டிவிஷன் பார்ப்போம். தேங்க்யூ.